Visionary leader is someone who has long-term vision for future. He inspires and motivates others. A good leader sees beyond the present and foresees the future. Our chief guest, Janab Ahmed Piran sir, is one such great visionary. May I now take the honor of inviting him to deliver the presidential address. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சஃபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலினுடைய 12வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர்களே, நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இந்த பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பள்ளிக்கூடத்திலே படித்த மாணவர்கள் நமக்கு முன்னால் அவருடைய திறமைகளை எல்லாம் அருமையாக நமக்கு முன்னால் காண்பித்தார்கள். உண்மையிலேயே மிகவும் பாராட்டக்கூடிய அளவிலே அந்த மாணவர்கள் அருமையாக ட்ரெயின் செய்யப்பட்டு அவர்களுக்கு நல்ல கருத்துக்கள் செறிவுப்பட்டு நல்ல முறையிலே அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். அந்த அளவிற்கு இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகளும் அதேபோல் ஆசிரியர் பெருமக்களும் கடினமாக உழைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது. பொதுவாக இந்த இதுபோல் உள்ள ஆண்டு விழாக்களில் பள்ளிக்கூடத்தினுடைய நடவடிக்கைகளையும் அதனுடைய வெற்றிகளையும் பெற்றோர்களிடம் பகிர்ந்து அதன் மூலமாக பள்ளிக்கூடத்தினுடைய மேல் உள்ள நம்பிக்கையை பெற்றோர்களுக்கு கொடுக்கும் பொருட்டுதான் இதுபோன்ற விழாக்கள் எடுக்கப்படுகின்றன. அந்த விழாவின் நாம் எல்லாம் கண்டுகளித்து இந்த பள்ளியினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை செய்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அளவிற்கு இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்து 12 ஆண்டுகள் ஆகின்றன. அது பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய பள்ளிக்கூடம் நம்முடைய மஸ்ஜிதிலே நடந்து வருகின்றது. இதற்கு ஒரு நல்ல இடம் தேவை என்ற நோக்கத்தோடு இன்று இந்த இடத்திலே நாம் கிட்டத்தட்ட 85 சென்டுகள் வாங்கி ஏறத்தாழ ஒரு 7-8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 7-8 ஆண்டுகள் ஆகி இதை முடித்து ஒவ்வொரு பிட்டா முடித்து ஒரு அருமையான ஒரு 85 சென்டுகள் வாங்கப்பட்டு கட்டிட வேகம் நாம் தொடங்கிவிட்டோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, கல்லூரி ஆரம்பிக்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட், எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட். இப்போ உள்ள காலகட்டம் நிலங்கள்லாம் ரொம்ப விலை அதிகமாகி போச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிலைமை இப்போ அதாவது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெரியும், நான் ஸ்கூல் நடத்துறேன், யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல் சொல்லி 2004 ஆரம்பிச்சோம். 2004 ஆரம்பிக்கும் போது அந்த நிலங்கள் விலையெல்லாம் ஓரளவுக்கு நியாயமா இருந்தது. 2015 வாங்கும்போது அன்னைக்கு அந்த காலம் பொற்காலமா இருந்தது. 2015 2004 வாங்கும்போது பொற்காலம். அது இன்னும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்கிட்டு நினைச்சோம். பணம் கிடையாது, இருந்தாலும் ஒரு நினைப்பு தான். 2004 நினைக்கும் போது அந்த காலத்தில் வாங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஏக்கர் கணக்குல ஒரு ஏக்கருக்கு 10,000 20,000 சொல்லி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வளைச்சு போட்டு பெரிய பெரிய கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட காலத்திலே நாம் முஸ்லீம்கள் இப்பொழுதுதான் விழித்து கொஞ்சம் எந்திரிச்சு இது போன்ற பள்ளிக்கூடங்கள் ஆங்காங்கே நடத்தப்பட வேண்டும் என்று எண்ணி அந்த அளவிற்கு உத்தப்பட்டு நம்முடைய சகோதரர்கள் சர்ஃபுதீன் ஹாஜர் அவர்களும் யூசுப் ஹாஜர் அவர்களும் நம்ம அப்ரோச் பண்ணி இந்த முகலாவுக்கு பள்ளிக்கூடம் தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை வற்புறுத்தி அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து வற்புறுத்தி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு நம்மளும் இந்த ப்ராஜெக்ட்ல இறங்கிட்டோம். எப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் 2 ஒன்னு ஸ்கூல்
நடத்து வந்து ட்ரஸ்ட், ஸ்கூலுக்கு வந்து ட்ரஸ்ட் அவங்க ஏற்கனவே ஏற்படுத்தி அது மூலமாக இந்த பள்ளிக்கூடம் நடத்தப்படுகின்றது. இந்த இடம் வந்து ஒரு எல்எல்பி கம்பெனி ஃபார்ம் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து இந்த இடத்தை வாங்கி இந்த இடத்தை கட்டி இது வந்து லாங் லீஸ்க்கு இந்த நம்ம ட்ரஸ்ட் கொடுக்கணும். பிற்காலங்களில் பின்னால் போக போக இந்த இந்த ட்ரஸ்ட் ஆனது இந்த இடத்தை விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் பிற்காலங்களில் போக போக. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நோக்கம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணி இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த நம்ம படத்தை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பணங்கள் நிறைய இன்னும் இதுக்கு இந்த இடத்திலேயே நாம் வந்து இந்த விழாவை நடத்துவது நோக்கமே நம்முடைய பெற்றோர்களுக்கு இந்த கட்டிடத்தினுடைய வளர்ச்சியை பார்க்க வேண்டும், இந்த பள்ளிக்கூட வளர்ச்சியை பார்க்க வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த இடத்தில் நாம் இந்த அனுவல் டே நடத்துகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இன்னும் நிறைய பணங்கள் தேவைப்படுகின்றது. என்னாலே முடிந்த அளவுக்கு நான் நன்றாக இதற்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றேன். இருந்தாலும் காலத்தினுடைய நேரம் கோவிட்டுக்கு அப்புறம் நமக்கு நம்முடைய பிசினஸும் அந்த அளவுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா போயிட்டு இருந்தாலும் பழைய பரக்கத்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் முயற்சிக்கின்றோம். எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் பெற்றோர்களும் சரி அல்லது வந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய முன்னோடி சரி அழகிய முறையில் நீங்கள் இந்த எல்எல்பி கம்பெனிக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அழகிய முறையில் கடன் கொடுத்தால் அந்த கடனை இன்ஷா அல்லாஹ் ஒரு 6 மாதம் ஒரு 9 மாதத்துக்குள் கொடுத்து விடலாம் என்ற நோக்கத்தோடு நானும் பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன், மற்றவங்களும் பணம் போட்டுறாங்க. இது மூலமாக இந்த பள்ளிக்கூடத்தை விரைவில் கட்டி நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த 25, 26 அந்த அகாடமிக் இயரில் இந்த பள்ளிக்கூடத்தை நாம் இங்கு கொண்டு வர வேண்டும் என்ற இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர என்ற ஒரு ஆதங்கத்தோடும் முயற்சியோடும் உழைத்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அதை எளிதாக்கி தருவானாக என்று வேண்டியவனாக உங்கள் முன்னாலும் இந்த ஒரு சிறு வேண்டுகோளை வைத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிக்கூடம் நல்ல முறையில் வளர்ந்து வருகின்றது. 300 மாணவர்கள் படிக்கின்றார்கள். நம்முடைய பள்ளிக்கூடம் இந்த 85 சென்ட்ங்கிறது நம்முடைய அஃபிலியேஷன் அதாவது மெட்ரிகுலேஷன் அஃபிலியேஷனை எளிதாக வாங்க முடியும். வாங்கிக் கொண்டு எல்கேஜி முதல் 12 வரை நம்முடைய பள்ளிக்கூட மாணவர்கள் இங்கு சேர்ந்தால் எல்கேஜி முதல் 12 வரை தொடர்ந்து படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை தருகின்றோம். 2 அதாவது அகாடமிக் எக்ஸலன்ஸ் as well as அரபிக் எக்ஸலன்ஸ் என்ற வகையிலே நம்ம வந்து இப்போ ஆரம்பிக்கக்கூடிய எல்லா போட்டிகளிலும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அரபிக்கும் இஸ்லாமிய ஒரு வேல்யூ சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்களாக இந்த பள்ளிக்கூடம் இயங்கி வருகின்றது. அதை நன்றாக திறம்பட நடத்துவதற்கான எல்லா விதமான முயற்சியும் எடுத்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இது நல்லபடி நடப்பதற்கு உங்களுடைய எல்லாருடைய முயற்சியும் துவாவும் பொருளாதார உதவியும் தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த திடீர்னு வந்து கிட்டத்தட்ட 1 வீக் முன்னாடி போன வாரம் தான் வந்து கேட்டு நம்ம வந்து அனுவல் டே நடத்தணும், இந்த இடத்துல நடத்த சொல்லுவாங்க. நோம்பின் காரணமாக நம்ம வந்து உடனே இன்றைக்கு டேட் பிக்ஸ் செய்யப்பட்டு இன்றைக்கு நடத்தி வருகின்றோம். இதுக்கு நான் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஆக்சுவலா ஒரு 20 நாளைக்கு முன்னாலே நான் இன்னொரு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணி அதை என்னுடைய டைரியில நோட் பண்ண மறந்தனால எனக்கு திடீர்னு நேத்தான் தெரியுது, ஒரு 3 நாளைக்கு தெரியுது இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி. அதனால நான் வந்து அதனால வேண்டுகோள் கொடுத்து நான் வந்து பேசி என்னுடைய தலைமுறையை பேசி நான் கொஞ்சம் கிளம்ப இருக்குது. ஏன்னா அது வந்து டெல்லியில் வந்து வந்திருக்காரு. அவரு இன்னைக்கு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ ஐ ஹேவ் டு பி தேர் வித் ஹிம். ஒரு 3 hours இருக்கணும் டிஸ்கஷனுக்கு. அந்த நோக்கத்தில் நான் என்னுடைய இந்த தலைமுறையை நான் இப்பொழுதே ஆற்றி இந்த பள்ளிக்கூட நிர்வாகிகளுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமுறையை முடித்துக் கொள்கிறேன். வாயிரதான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.